Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. UPSC Prelims 2025 காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு ஃபவுண்டேஷன் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் ஜாகிரஃபி ரிலேட்டடான செஷன்ஸை நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ நம்ம இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து பார்த்தோம்னா கிளைமட்டாலஜி ரிலேட்டடான டாபிக்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரோடைய காம்போசிஷன் என்னென்னலாம் இருக்குது, தென் அதுக்குள்ளார இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் லேயர்ஸோடைய டிஃப்ரென்ஸு என்னென்ன, ஒவ்வொரு லேயருமே என்னென்ன ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸோடு அசோசியேட் ஆகிருக்குன்றதை நம்ம பார்த்துருந்தோம். தென் அடுத்து ரொம்ப முக்கியமான டாபிக் இன்கம்மிங் சோலார் ரேடியேஷனுன்றது எந்த வகையில் எர்த்தோட சர்ஃபேஸில் வந்து ரீச் பண்ணி அதை ஹீட் பண்ணுது, அந்த ஹீட்டு எவ்வளோ தூரம் வரைக்கும் ரேடியேட் ஆகுது. ஸோ இதுக்குள்ளார இருக்கக்கூடிய கேல்குலேஷன்ஸ் தான் நம்ம வந்து ஹீட் பட்ஜெட் ஆஃப் எர்த்துன்றதை நம்ம பார்த்துருந்தோம். தென் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹீட், ரிசீவ்டு ஹீட்டு லேண்டை பொறுத்தும் வாட்டரை பொறுத்தும் அதனுடைய ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அடிப்படையாக வச்சு வேரியேஷன் ஆகிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதை அடிப்படையாக வச்சு வெர்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் ஹரிசாண்டல், latitudinal as well as altitudinal variation of temperature across the different regions on the surface of the earth எப்படி வேரி ஆகுதுன்றதை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதுக்குள்ளார ஐசோதேர்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிமிலர் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸை கனெக்ட் பண்ணோம்னா அதனுடைய ஓரியன்டேஷன் எப்படி டுவர்ட்ஸ் ஈக்வட்டார் வைட்ஸோ அல்லது போலார் வேர்ட்ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி சீசனல் வேரியேஷனை பொறுத்து மாறுதுன்றதையும் நம்ம லாஸ்ட் செஷன்ஸில் பார்த்துருந்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூவேஷனாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 முக்கியமான டாபிக் ஆஃப் கிளைமட்டாலஜி. ஓகேவா? ஸோ ஏர் ப்ரெஷர், அந்த ப்ரெஷரை அடிப்படையாக வச்சு உருவாகி இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ப்ரெஷர் பெல்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு, அந்த ப்ரெஷர் பெல்ஸினுடைய அடிப்படையாக வச்சு ஃப்ளோ ஆகக்கூடிய பர்மனண்ட் ஆர் பிளானேட்டரி விண்டு சிஸ்டம் எதெல்லாம், இதனுடைய பொசிஷனிங்கும் இதனுடைய இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டரும், இதனால் எந்த மாதிரி அந்தந்த பர்டிகுலர் ரீஜன்ஸ் கிளைமேட்டிக் ஃபினாமினாஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இது எல்லாத்தையுமே நல்லா டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ இன்றைக்கி செஷனுக்கான முக்கியமான டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெஷர் பெல்ஸ் அண்டு அதோடு அசோசியேட்டாக இருக்கக்கூடிய மேஜர் பிளானேட்டரி விண்டு சிஸ்டம். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன ப்ரெஷர் பெல்ஸ் இருக்குது, அந்த ப்ரெஷர் பெல்ஸ் உருவாகிறதுக்கு எது அடிப்படை காரணங்களாக இருந்திருக்கு, முதல்ல அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர்லேருந்து நம்ம என்ன அட்மாஸ்பெரிக் ப்ரெஷருன்றது என்ன, அது வந்து எப்படி வேரி ஆகுது ஆல்டிடியூடினல் வைஸ் லேட்டிடியூடினல் வைஸ்ன்றத, டெம்பரேச்சர் எப்படி ஆல்டிடியூடினல் வைஸ் லேட்டிடியூடினல் வைஸ் பார்த்தோமோ அதே மாதிரி தான் ப்ரெஷரும் ஆல்டிடியூடினல் வைஸ் லேட்டிடியூடினல் வைஸ் எப்படி வேரி ஆகுதுன்றதை டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். ஸோ இந்த பேர்லேருந்தே அதோட டெஃபினிஷனை நம்ம புரிஞ்சுக்கலாம். அட்மாஸ்பியர் ஈவன் தோ எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே எர்த்தோடைய கிராவிடேஷனல் அட்ராக்ஷனுக்கு உட்பட்டு நம்மளுடைய அட்மாஸ்பியர் ப்ரெசண்ட் ஆகிருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அந்த அட்மாஸ்பியருன்றது கேசியஸ் காம்பனண்ட்டாக இருந்தாலும் அந்த ஓவரால் டோட்டல் அட்மாஸ்பியருமே சேர்த்தா அதுக்கு ஒரு டெஃபினைட் மாஸ் இருக்கும்ல. அப்போ அந்த மாசு அட்மாஸ்பியரோடைய மாசும் அட்மாஸ்பியரோட டென்சிட்டியும் எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே எந்த அளவுக்கு அது அழுத்தத்தை கொடுக்குதோ அதுதான் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்னா, இப்போது இமேஜினேட்டிவாக இது வந்து அட்மாஸ்பியர்னா இந்த அட்மாஸ்பியர் சர்ஃபேஸுக்கு மேலே ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்ல, அதை தான் நம்ம அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அப்போ இந்த அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர், இப்போது டெம்பரேச்சர் நம்ம வந்து பார்த்துருந்தோம். டெம்பரேச்சருக்கும் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷருக்கும் அல்லது ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்துக்கும் என்ன வேரியேஷன்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இப்போ போன செஷனில் நம்ம பார்த்துருந்தோம் இன்கம்மிங் சோலார் ரேடியேஷன் வந்து ஹிட் பண்ணி, ரைட்டா, யூவி ரேஸ் ஹிட் பண்ணி திரும்ப இந்த சர்ஃபேஸ் ரேடியேட் ஆகிற இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் தான் நமக்கு டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் நம்ம பார்த்துருந்தோம். அப்போது சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்தில் டெம்பரேச்சர் வந்து மேக்ஸிமம் இருக்கும், மேலே போக போக டெம்பரேச்சர் குறையுன்றதை நம்ம பார்த்துருந்தோம். அப்போ பாட்டம் ஆஃப் தி சர்ஃபேஸில் மோர் டெம்பரேச்சரும், ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் குறையிறதும், அது குறையக்கூடிய நார்மல் லேப்ஸ் ரேட்னா என்னன்றதையும் நம்ம பார்த்துருந்தோம்.
அதை அடிப்படையாக வச்சு தான் டெம்பரேச்சருக்கும் இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கும் அல்லது அந்த ப்ரெஷர்னால ஏற்படக்கூடிய ரிலேஷன்ஷிப்பும் என்னன்றதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போது எப்படி அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை இப்போ ஜெனரலாக எடுத்துக்கலாம். இப்போ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இது ரெண்டு நம்ம கிளியராக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். இப்போ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ஆஸ் அ ஹோலாக எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே என்ன மாதிரியான வேரியேஷனை ஏற்படுத்தும்னு பார்த்தோம்னா, இப்போது மேக்ஸிமம் டென்சர் ஏர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் 75% நம்ம போன செஷனில் பார்த்துருந்தோம். ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் தி gaseous components are present within the troposphere. present within the troposphereன்றதை நம்ம பார்த்துருந்தோம். அப்போ மோர் டென்சர் கேஸஸ் எல்லாமே சர்ஃபேஸை ஒட்டி தான் இருக்கும். அப்போ டென்சிட்டி அதிகமாக இருக்க ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் எங்கே அதிகமாக இருக்கும்? பாட்டம் மோஸ்ட் ரீஜனில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 900 மில்லிபார் அளவுக்கு நமக்கு ப்ரெஷர் வந்து நம்மளுடைய சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கும். ஸோ ஹைட்டு இன்க்ரீஸ் ஆக ரைட்டா, ஹைட் இன்க்ரீஸ் ஆக அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், ஓகேவா, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்ன்றது டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஓவராலாக இது செலுத்தக்கூடிய மாசுன்றது மேலே போக 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 குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட ரீஜன்ஸ்க்கு மேலே அட்மாஸ்பரிக் ப்ரெஷரே கம்மியாக தான் இருக்கும். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ ஓவராலாக அட்மாஸ்பியர் ஏற்படுத்தக்கூடிய ப்ரெஷர் ஆன் தி சர்ஃபேஸ் தான் நம்ம அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். சர்ஃபேஸ் லெவலில் மோர் டென்சர் கேஸஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் மேக்ஸிமம் இருக்கும். ஹைட் இன்க்ரீஸ் ஆக அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேவா, இது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ஆஸ் அ ஹோலாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேவா, தென் அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், அட்மாஸ்பியர் அப்படின்றது இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மெனி திங். டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், வாட்டர் வேப்பர்ஸ் அண்ட் அதர் கேசியஸ் காம்பனன்ட்ஸ் இது எல்லாமே சேர்ந்தது தான். அப்போ ஒவ்வொரு அட்மாஸ்பியருக்குள்ளாரையும் நம்ம மைக்ரோ காம்பனன்ட்ஸாக ஒரு இண்டிவிஜுவல் ஏர் பார்சல்ஸாக பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். பிளாக் பை பிளாக்ஸாக ஏர் பார்சல்ஸாக பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான் சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்து. ஓகேவா, இதுதான் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்து. ஓகேவா, சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துனா டெம்பரேச்சர் மேக்ஸிமம் இங்கே தான் இருக்கும். ஹைட்டு போக போக டெம்பரேச்சர் குறையுன்றதை நம்ம மல்டிபிள் டைம்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சரி, இப்போது இங்கே ஒரு ஏர் பார்சல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ரைட்டா, இங்கே ஒரு ஏர் பார்சல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இங்கே ஒரு ஏர் பார்சல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இங்கே ஒரு ஏர் பார்சல் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, ஏர் பார்சல் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா இப்போது எந்த விதமான டெம்பரேச்சர் வேரியேஷனும் இல்லை. ஓகேவா, சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் வந்து எந்த டெம்பரேச்சரையுமே அது ரிசீவ் பண்ணலை, சன்லைட் அது ரிசீவ் பண்ணவே இல்லைன்ற ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய ஏர் பார்ட்டிகல்ஸோட சைஸ் இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணும், ஆனால் இன் ரியாலிட்டி நமக்கு அது கிடையாது. இன் ரியாலிட்டி நமக்கு என்ன தெரியும், இன்கமிங் சோலார் ரேடியேஷன் வந்து திரும்ப இது ரீரேடியேட் பண்ண போகும்போது இந்த லோவர் மோஸ்ட் ஏர் பார்சல் விச் இஸ் அட்டாச்டு டு தி சர்ஃபேஸ் இஸ் கெட்டிங் எனார்மஸ் ஹீட்டா. அதனுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆக போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், ஒவ்வொரு ஏர் பார்சலோடைய வால்யூமும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா, வால்யூமும் எக்ஸ்பேண்ட் ஆகும். வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆனிச்சுன்னா டென்சிட்டி என்ன ஆகும், டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும். டென்சிட்டி குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்கும். ஓகேவா, ஸோ லோவர் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு ஏர் பார்சலோட டெம்பரேச்சர் எவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ, ஹை ஏர் டெம்பரேச்சர், இட் வில் எக்ஸ்பேண்ட். As a result of expansion, density decreases. Decreasing density led to decreasing pressure. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஏர் பார்சலுக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் இருக்கக்கூடிய ஏர் காம்பனண்ட்டுக்கோ நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது லோவர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா, ரைட்டா, லோவர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஏர் பார்சலோடைய ப்ரெஷர் லோவராக இருக்கும். ஹை டெம்பரேச்சர் லோ ப்ரெஷர், இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா புரிஞ்சுக்கணும். ஹை டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவலன் டு லோ ப்ரெஷர், ப்ரெஷர் வந்து லோவராக இருக்கும். அதே ஒரு கோல்டர் ரீஜன் எடுத்துக்கிறோம், ஒரு போலார் ரீஜன் எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஒரு போலார் ரீஜன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு போலார் ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அதே போலார் ரீஜன் தான் சர்ஃபேஸில் தான் இருக்கிறதுலே மினிமம் டெம்பரேச்சர் இருக்கும்.
கரெக்டா? அப்போ லோ டெம்பரேச்சர் இருக்கிறதுலே ரொம்ப குறைவா பாட்டம் மோஸ்ட் சர்ஃபேஸ் தான் போலார் ரீஜன்ல இருக்கும். அப்போ இங்கே உள்ள ஏர் பார்சல் என்ன ஆகும்? இங்கே உள்ள ஏர் பார்சல் மோஸ்ட் டென்சராக இருக்கும். இருக்கிறதுலே டெம்பரேச்சர் ரொம்ப லோவராக இருக்கும். அப்போ லோவர் டெம்பரேச்சர் எக்ஸ்பேன்ஷனுக்கு வழிவகுக்காது, கான்ட்ராக்ஷனுக்கு ஷ்ரிங்கிங்க்கு வழிவகுக்கும். லோ ஏர் டெம்பரேச்சர் ஷ்ரங்க் அல்லது ஷ்ரிங்க்ஸ், இதனோட ஒரிஜினல் சைஸ்லேருந்து இது இன்னும் சைஸ் குறைய ஆரம்பிக்கும். அப்போ சைஸ் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன ஆகும்? டென்சிட்டி இன்க்ரீசஸ். டென்சிட்டி இன்க்ரீசஸ். சைஸ் குறைய 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 ப்ரெஷர் என்ன ஆக ஆரம்பிக்கும்? இன்க்ரீசஸ். ப்ரெஷர் இன்க்ரீசஸ். அப்போ லோ ஏர் டெம்பரேச்சர் leads to increasing air pressure. High air temperature leads to decreasing pressure. So atmospheric pressure as a whole, overall atmospheric pressure என்றது சர்ஃபேஸுக்கு மேலே பாட்டமோஸ்ட் சர்ஃபேஸில் தான் அதிகமாக இருக்கும். ஹைட் இன்க்ரீஸ் ஆக அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் குறையும். பட் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஏர் பார்சலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஏர் பார்சல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய டெம்பரேச்சரை பொறுத்து ப்ரெஷர் ஆப்போசிட்டாக இருக்கும். ஹை டெம்பரேச்சர்னா லோ ப்ரெஷர் இருக்கும், லோ டெம்பரேச்சர்னா ஹை ப்ரெஷர் இருக்கும். இதை தெளிவாக மைண்டில் வச்சுக்கணும். ஸோ கிளைமட்டாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸை பேசுகிறோம். இதே ஜியோமார்ஃபாலஜியில் பார்த்தோம்னா இன்டீரியர் போக போக டெம்பரேச்சரும் கூடும், ப்ரெஷரும் கூடும். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்டீரியர் ஆஃப் தி எர்த்து போக போக எர்த்தோடைய இன்டீரியர் போக போக டெம்பரேச்சரும் கூடும், ப்ரெஷரும் கூடும். ஏன்னா அது க்ளோஸ்டு சர்ஃபேஸு, அங்கே வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் தி சாலிடுக்கோ அல்லது இதுக்கோ இருக்காது. ஏன்னா எர்த்தோட ஓவரால் சைஸ்ன்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ கான்க்ரீட்டான டென்சரான ஆப்ஜெக்ட் தான் எர்த்து. அப்போ இன்டீரியர் போக போக டெம்பரேச்சர் கூட கூட எக்ஸ்பேன்ஷன் நடக்காது, அன்லெஸ் அன்டில் இட் இஸ் அ மோல்டன் மேக்மாவாக கன்சிடர் பண்ணிக்காத வரைக்கும். அப்போ அதனால் எக்ஸ்பேன்ஷன் நடக்கலைன்னா அந்த டெம்பரேச்சர்னால ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதே கிளைமட்டாலஜியில் ஒரு ஏர் பார்சல் ஓப்பன் சர்ஃபேஸ் எடுத்துட்டோம்னா அது அட்மாஸ்பியர் இஸ் வெரி ஃப்ளெக்சிபிள். அப்போ என்ன ஆகும்? மேலே டெம்பரேச்சர் கூடுச்சுன்னா ஏர் பார்சலோட எக்ஸ்பேன்ஷன் அதிகரிக்கும், ப்ரெஷர் குறையும். ஸோ ஹை டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவலன் டு லோ ப்ரெஷர், லோ டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவலன் டு ஹை ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு வெதர் ஆர் கிளைமேட்டிக் ஃபினாமினா. இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த டிஃபரன்சஸ் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரைட்டா? தென் இதை வச்சுட்டு நம்ம ஓவராலாக அட்மாஸ்பரிக் வேர்ல்டோடைய சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ரீஜியன்ஸுக்கு, ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட ரீஜியன்ஸுக்கு ரைட்டா எல்லா இடத்துலையுமே அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்ன்றது இருக்கும். ஆனால் அந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ஈக்குவலண்ட்டாக எல்லா சர்ஃபேஸுக்குமே டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னா இருக்காது. அங்கே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வாட்டரா, லேண்ட்லேயும் வெஜிடேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ரீஜனா அல்லது ட்ரையராக இருக்கக்கூடிய டெசர்டிஃபைட் ரீஜன்ஸா, இது எல்லாத்தையும் பொறுத்து டெம்பரேச்சர் வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்குமா? அப்போ அந்த டெம்பரேச்சரும் மேலே இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் ப்ரெஷரும் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். மேலே செலுத்தக்கூடிய அட்மாஸ்பரிக் ப்ரெஷரும் ஆல்டிடியூடினல் வைஸும் வேரி ஆகும், லாட்டிடியூடினல் வைஸும் வேரி ஆகும். ஸோ அப்படி இருக்க போகும்போது சில குறிப்பிட்ட ரீசன்னால் ஒரு பர்டிகுலர் latitudinal regionsல you can observe high pressure for the entire period of the year. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட latitudinal positionsல you can observe low pressure for the entire period of the year. அப்படி பெர்மனண்டா ஒரு 5 டிகிரி latitudinal position வரைக்கும் இந்த வேர்ல்டு எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே எப்பவுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ப்ரெஷர் பெல்ஸை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ப்ரெஷர் பெல்ஸை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் முக்கியமாக 4 ப்ரெஷர் பெல்ட்ஸ் இருக்குது. என்னென்னா ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட், ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட். இதனுடைய லாட்டிடியூடினல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 டிகிரி சவுத்து டு 5 டிகிரி நார்த் இருக்கும். 5 டிகிரி சவுத்து டு 5 டிகிரி நார்த் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட். என்னென்னன்றதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கப்புறம் சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட், இது 2 ஹெமிஸ்பியர்லையும் இருக்கும். சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் 30 to 35 டிகிரி latitudinal position on both northern hemisphere as well as southern hemisphere. சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட். அதே 60 to 65 டிகிரி இருக்கிறது சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட். சப்போலார்
லோ ப்ரெஷர் பெல்ட். மேலே 90 டிகிரிக்கு மேலே இருக்கிறது போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட். போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட். ஸோ அப்போது சில பர்டிகுலர் ரீஜன்ஸில் லோ ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும், சில பர்டிகுலர் ரீஜன்ஸில் ஹை ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். இது இயர் லாங் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இது பர்மனண்ட் ப்ரெஷர் பெல்ட்ஸ். பர்மனண்ட் ப்ரெஷர் பெல்ட்ஸ் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இதில் ஒவ்வொரு ப்ரெஷர் பெல்ட்டும் 2 வகையாக பிரிக்கப்படும். ஓகேவா? 4 ப்ரெஷர் பெல்ட்ஸ் இருக்கா? அதில் தெர்மலி இன்டியூஸ்டு ப்ரெஷர் பெல்ட்ஸ் அப்படின்றது ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டும் போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட்டும். ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டும் போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட்டும், அதாவது ஈக்வட்டோரியல் ரீஜனும் போலார் ரீஜனும் தெர்மலி இன்டியூஸ்டு ப்ரெஷர் பெல்ட்ஸ். அப்போ தெர்மலி இன்டியூஸ்டு ப்ரெஷர் பெல்ட்ஸ்னால் பேரிலே இருக்கு, டெம்பரேச்சரை அடிப்படையாக வச்சு temperature is the deciding factor for the presence of this pressure belts என்றது புரிஞ்சுக்கணும். For example, இப்போ temperature தான் இந்த pressure belts பொசிஷனிங்க்கு முக்கியமான காரணமாக இருக்கு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா இந்த pressure belts இந்த மாதிரியே இருந்திருக்க கூடாது. எப்படி சொல்கிறேன்றதை பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கிளியராக ஒரு விஷயம் என்ன தெரியும், ஈக்வட்டோரியல் ரீஜனில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், சப்ட்ராபிக்கல் ரீஜனில் கம்பேரிட்டிவ்லி குறைவாக இருக்கும், லோ ப்ரெஷர் பெல்ட்டு சப்போலார் ரீஜன்ஸில் இன்னும் டெம்பரேச்சர் குறைவாக இருக்கும், இருக்கிறதுல லீஸ்ட் டெம்பரேச்சர் போலார் ரீஜன்ஸாக இருக்கும். ஸோ அப்போது ஈக்வட்டோரியல் ரீஜன் டு போலார் ரீஜன் போகும்போது டெம்பரேச்சர் இஸ் கீப்ஸ் ஆன் டிக்ரீசிங். டெம்பரேச்சர் இஸ் கீப்ஸ் ஆன் டிக்ரீசிங். நம்ம இங்க என்ன பார்த்தோம், டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இடத்துல லோ ப்ரெஷர் இருக்குன்னு பார்த்துருந்தோம், டெம்பரேச்சர் ஹையாக இருக்கிற இடத்துல ப்ரெஷர் லோவராக இருக்குன்னு பார்த்துருந்தோம். அப்போது டெம்பரேச்சர் லோவராக இருக்கிற இடத்துல ப்ரெஷர் ஹையராக இருக்குமா? டெம்பரேச்சரை வச்சு மட்டும் ஒரு ப்ரெஷர் பெல்ட்ஸ் உருவானுச்சுன்னா அப்போ அந்த லாஜிக் படி பார்த்தா நமக்கு ஒத்து போகிறது 2 ப்ரெஷர் பெல்ட்ஸ். என்னது? ஈக்வட்டோரியல் ரீஜியனில் வி நோ தட் டெம்பரேச்சர் இஸ் மேக்ஸிமம். அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற இடத்துல ஏர் எக்ஸ்பேண்ட் ஆகும், எக்ஸ்பேன்ஷனால் டென்சிட்டி குறையும், டென்சிட்டி குறையிறதுனால ப்ரெஷர் லோ ஆகும். ஸோ அதனால் இந்த என்டையர் ரீஜனுமே ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பிகாஸ் இட் இஸ் ப்ரிடாமினன்ட்லி டிசைடட் பை டெம்பரேச்சர். அப்போ அதே மாதிரி தானே அங்கே போலார் ரீஜனில் இருக்கிறதுலே லோவர் மோஸ்ட் டெம்பரேச்சர் இங்கே இருக்கும். அப்போ ஹையர் மோஸ்ட் ப்ரெஷர் எங்கே தான் இருக்கும்? போலார் ரீஜனில். போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட் ரீஜியன்ஸ் ஆன் போத் நார்தர்ன் போல் அண்ட் சதர்ன் போல். சரி, இது நம்மளால தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. அப்போ டெம்பரேச்சர் தான் ஒரு ப்ரெஷர் பெல்ட் உருவாகிறதுக்கு முக்கியமான அடிப்படை ரீசனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்க. இங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னா இதுக்கு அடுத்தது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற இடம் சப்ட்ராபிக்கல் ரீஜன். இப்போ இந்த 2 ரீஜனையும் கம்பேர் பண்ணோம்னா இங்கே தான் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், சப்போலார் ரீஜனில் டெம்பரேச்சர் குறைவாக இருக்கும். கரெக்டாக? சப்போலார் ரீஜனில் டெம்பரேச்சர் குறைவாக இருக்கணும். அதுதான் நமக்கு தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா போல்ஸை நோக்கி போக 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 டெம்பரேச்சர் குறையணும். இஃப் சப்போஸ் டெம்பரேச்சரை அடிப்படையாக வச்சு தான் ப்ரெஷர் பெல்ட்ஸ் உருவாகிறதுன்றது கண்டிஷனாக இருந்திருந்தா சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் என்ன ப்ரெஷர் பெல்ட்ஸ் இருந்திருக்கணும்? லோ ப்ரெஷர் பெல்ட்டும் இங்கே ஹை ப்ரெஷர் பெல்ட்டு தானே இருந்திருக்கணும். அதுதானே லாஜிக்கல் திங்கிங். ஸோ ஈக்வட்டோரியல் ரீஜனில் லோ ப்ரெஷர் இருக்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது, போலார் ரீஜனில் ஹை ப்ரெஷர் இருக்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. சப்ட்ராபிக்கல் ரீஜனில் சப்போலார் ரீஜனோட டெம்பரேச்சர் கூட இருக்கும். அப்போ அங்கே லோ ப்ரெஷர் இருந்திருக்கணும், போலார் ரீஜனில் சப்போலார் ரீஜனில் ஹை ப்ரெஷர் இருந்திருக்கணும் லாஜிக்கலி பார்த்துருந்தான். பட் அப்படி இல்லை. இங்கே பார்த்தா ஹை ப்ரெஷர் பெல்ட்டும் இங்கே பார்த்தா லோ ப்ரெஷர் பெல்ட்டும் இருக்குது. அப்போது போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட்டோ ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டோ எப்படி நம்ம தெர்மலி இன்டியூஸ்டு ப்ரெஷர் பெல்ட்ஸ்ன்னு சொன்னோமோ, தெர்மலி இன்டியூஸ்டு ப்ரெஷர் பெல்ட்ஸ்ன்னு சொன்னோமோ, அந்த கண்டிஷனுக்கு கீழே இந்த 2 ப்ரெஷர் பெல்ட்ஸையும் நம்மளால் அடக்க முடியாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் பெல்ட்ஸு டெம்பரேச்சருக்கு ஆப்போசிட்டாக இங்கே ஹை ப்ரெஷர் இங்கே லோ ப்ரெஷர் இருக்கும். அப்போ இந்த ப்ரெஷர் பெல்ட்ஸு
டெம்பரேச்சரை தாண்டி வேற சில பிரிடாமினன்ட் ஃபேக்டர்ஸ் அடிப்படையா வச்சு உருவாகி இருக்க கூடும். அப்ப அதனால தான் இந்த ரெண்டு பிரஷர் பெல்ட்ஸ் டைனமிக்கலி இன்டியூஸ்டு பிரஷர் பெல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தெர்மலி இன்டியூஸ்டு பிரஷர் பெல்ட்ஸ்னா ஈக்வட்டோரியல் லோ அண்ட் போலார் ஹை. டைனமிக்கலி இன்டியூஸ்டு பிரஷர் பெல்ட்ஸ்னா சப்ட்ராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட்டும் சப்போலார் லோ பிரஷர் பெல்ட்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டைனமிக்கலினா டெம்பரேச்சரை தாண்டி வேற சில முக்கியமான காரணமும் அடிப்படையா வச்சு இந்த பிரஷர் பெல்ட்ஸ் உருவாகி இருக்க கூடும். அது என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுதான் ரெண்டு டிஃபரன்சஸ், ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டும் போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட்டும், தெர்மலி இன்டியூஸ்டு ப்ரெஷர் பெல்ட்ஸு, சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டும் சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டும், டைனமிக்கலி இன்டியூஸ்டு ப்ரெஷர் பெல்ட்ஸ். டெம்பரேச்சரை தாண்டி வேற முக்கியமான காரணிகளை அடிப்படையாக வச்சு உருவாகி இருக்கக்கூடிய ப்ரெஷர் பெல்ட்ஸ். ரைட்டா? அது என்னன்றதை டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ அடுத்தது இது எல்லாமே என்னது? சர்ஃபேஸ் லெவலில். இப்போ எர்த்தோட சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இது வந்து ஒரு அட்மாஸ்பியரோட ஹைட்டுன்னு வச்சுக்கலாமே. இந்த இடத்துல அட்மாஸ்பியரோட ஹைட்னா இந்த பர்டிகுலர் ரீஜனில் லோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த பர்டிகுலர் ரீஜனில் ஹை ப்ரெஷர் இருக்குன்னு அர்த்தம். இந்த பர்டிகுலர் ரீஜனில் லோ ப்ரெஷர் இருக்குன்னு அர்த்தம். இந்த பர்டிகுலர் ரீஜனில் ஹை ப்ரெஷர் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போது இந்த ரீஜனில் லோ ப்ரெஷர் இருக்குதுன்னா இதுக்கு பக்கத்து ரீஜன் இருக்குல்ல, இந்த ரெண்டு ரீஜனில் இங்கே லோ ப்ரெஷர்னா இதை விட கம்பேரிட்டிவ்லி ஹை ப்ரெஷர் இருக்கணுமா? நான் சொல்கிறது புரியுதா? ஒரு பர்டிகுலர் ரீஜன் லோ ப்ரெஷர்னா அந்த ரீஜனுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ரீஜன் ஹை ப்ரெஷராக தானே இருக்கணும். ஏன்னா இந்த ரீஜன் மட்டும்தான் டெம்பரேச்சர் இஸ் தி டிசைடிங் ஃபேக்டர் ஃபார் தி ஈக்வட்டோரியல் ரீஜன். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரீஜன் ஹை ப்ரெஷராக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும்? ஹை ப்ரெஷர் ஒரு இடத்துல இருக்குது, லோ ப்ரெஷர் ஒரு இடத்துல இருக்குதுன்னா ஏர் என்ன பண்ணும்? ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் நகரும். ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் ஏர் நகரும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்றது? அப்படி லோ ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அந்த லோ ப்ரெஷர் இருக்கக்கூடிய ரீஜன்ஸை நோக்கி ரெண்டு பக்கமுமே ஏர் வர ஆரம்பிக்கும். இங்கே லோ ப்ரெஷர் இருக்கிறதுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குதுன்னா லோ ப்ரெஷர் இருக்கக்கூடிய ரீஜனில் டெம்பரேச்சர் எப்பயுமே கூட இருந்துக்கிட்டே இருக்குன்னா இதை நோக்கி ஏர் வர ஆரம்பிக்கும். இப்போ ஏர் இந்த ரீஜன் ஆக்குப்பை பண்ணிடும், லோ ப்ரெஷர் இருக்கக்கூடிய ரீஜனில் ஏர் ஆக்குப்பை பண்ணிடும். ஆனால் ஏர் ஆக்குப்பை பண்ணாலும் இங்கே கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குமா? டெம்பரேச்சர்ன்றது அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குமா? அப்போ அந்த டெம்பரேச்சர் என்ன பண்ணும்? அந்த ஏர் பார்சலை லைட்டராக்கி டென்சிட்டியை குறைச்சி மேலே அனுப்பிவிடும். ஏர் வில் அசெண்ட் அப்வர்ட்ஸ். அப்போ ஈக்வட்டோரியல் ரீஜன்ல பக்கத்துல இருந்து ரெண்டு பக்கமும் ஏர் வந்துச்சுன்னா ஈக்வட்டோரியல் ரீஜன் வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஹைட் மேலே ஏறுமா? ஏர் அசன்ஸா. அதே ஹை பிரஷர் ரீஜன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏர் டிசன்ஸ். ஓகேவா? ஹை பிரஷர் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏர் வந்து சைட்வர்ட்ஸ்ல டைவர்ஜ் ஆகி போகும், மேல இருந்து ஏர் டிசென்ட் ஆகும். அப்போ ஹை ப்ரெஷர் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து ஏர் லோ ப்ரெஷரை நோக்கி ரெண்டு பக்கமும் போகும். இங்கே மேலே இருக்கக்கூடிய ஏர் டிசென்ட் ஆகும். அப்போ ஹை ப்ரெஷர் பகுதின்னு ஒன்று நம்ம பார்த்தோம்னா அந்த இடத்துல டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஏர் இருக்கும், சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர் இருக்கும். ஹை ப்ரெஷர்ன்ற ஒரு பகுதியை பார்த்தோம்னா அந்த இடத்துல டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஏர் இருக்கும், சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர் இருக்கும். லோ ப்ரெஷர் இருக்கக்கூடிய பகுதிகளில் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ஏர் இருக்கும், அசெண்டன்ஸ் ஆஃப் ஏர் இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த ரெண்டு விஷயத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல யூ கேன் அப்சர்வ் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ஏர் ஃப்ரம் போத் த சைட்ஸ் அண்ட் அசெண்டன்ஸ் ஆஃப் ஏர் டு தி அப்பர் ஆல்டிடியூட். சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல divergence of air from subtropical high pressure and subsidence of air from the higher altitude. Subpolar regions la divergence of air at the lateral side, subsidence of air from the upper surface. Subpolar low pressure regions la convergence of air from both the sides and ascendance of air to the upper altitude. Subtropical high pressure belt regions la subsidence of
சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் சப்சிடன்ஸ் ஆஃப் ஏரும் நமக்கு வந்து டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஏரும் போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட் ரீஜன்ஸில் இருக்கும். இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்தது ரொம்ப முக்கியமானது, சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டும் சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டும் ஏன் டைனமிக்கலின்னு சொல்கிறோம், ஏன் டைனமிக்கலின்னு சொல்கிறோன்ற ரீசனை நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டும் போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட்டும் தெர்மலி இன்டியூஸ்டுக்கு நம்மளால் ரீசன் புரிஞ்சுக்க முடியுது. இது ரெண்டும் அப்போ வேறு டெம்பரேச்சர் தாண்டி வேறு என்ன ஃபேக்டர்ஸ் இந்த ரீஜனில் ஹை ப்ரெஷரையோ ஐ மீன் சப்ட்ராபிக்கல் ரீஜனில் ஹை ப்ரெஷரையோ சப்போலார் ரீஜன்ஸ்லேயும் லோ ப்ரெஷரையும் கிரியேட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவட்டோரியல் ரீஜனை எடுத்துக்கலாம். ஈக்குவட்டோரியல் ரீஜனில் நம்ம என்ன பார்த்தோம்? டெம்பரேச்சர் ஹையர். ஈக்குவட்டோரியல் ரீஜனில் லோ ரீஜனில் டெம்பரேச்சர் ஹையராக இருக்கும், ப்ரெஷரு லோவராக இருக்கும், லோ ப்ரெஷர் இருக்கும். அதே ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் என்ன ஆகிட்டே வரும்னு பார்த்தோம். டெம்பரேச்சர் இஸ் கெட்டிங் டிக்ரீஸ்டு. ஒரு குறிப்பிட்ட ட்ரோபோபாஸ், இதுதான் ட்ரோபோபாஸ்னு வச்சுக்கோங்க. ட்ரோபோபாஸ் ரீஜன்னா இந்த இடத்துல டெம்பரேச்சர் லோவராக இருக்குமா? லோ டெம்பரேச்சர்னா அப்பர் ஆல்டிடியூடினல் ரீஜன்ல ஹை ப்ரெஷர், லோ டெம்பரேச்சர்னா அப்பர் ஆல்டிடியூடினல் ரீஜன்ல ப்ரெஷரு ஹையராக இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ என்ன ஆரம்பிக்கு? இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஈக்குவட்டோரியல் ரீஜனுடைய லோ ப்ரெஷர், இதே இந்த பெல்ட் என்னது? லோ ப்ரெஷர் பெல்ட். இந்த லோ ப்ரெஷர் பெல்ட்டை நோக்கி வந்த ஏர் எல்லாமே என்ன ஆகும்? டெம்பரேச்சர் ஹையராக இருக்கிறதுனால அசெண்ட் ஆகும், மேலே நோக்கி போகும், மேலே நோக்கி போய்கிட்டே இருக்கும். மேலே நோக்கி போக 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 ஹைட் இன்க்ரீஸ் ஆக ட்ரோபோபாஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சுன்னா ஏர் பார்சல் எகெயின் ஷ்ரிங்க் ஆனிச்சுன்னா என்ன ஆகும்? ப்ரெஷர் கூடும். அப்போ ஈக்குவட்டோரியல் ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா கீழே லோ ப்ரெஷரும் மேலே ஹை ப்ரெஷரும் இருக்கிறத நம்மளால தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இது ரெண்டையும் மறந்துருங்க. ஓகேவா? அப்படி ஆப்போசிட்டாக நம்ம போலார் ரீஜன் எடுத்துக்கலாம். போலார் ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா லோவர் போலார் ரீஜனில் நமக்கு பாருங்க இந்த ரெண்டுமே ஹைட் டிஃப்ரென்சஸ் இருக்கு. ட்ரோபோபாஸ் நம்ம போன செஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். வை height variation is there with respect to troposphere in the equatorial region and polar region பார்த்திருந்தோம். ஈக்குவட்டோரியல் ரீஜனில் ட்ரோபோஸ்பியரோட ஹைட்டு 16 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும், போலார் ரீஜனில் 8 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். அப்போ ஆன் அண்ட் ஆவரேஜ் ட்ரோபோஸ்பியரோட ஹைட்டு 12 கிலோமீட்டர் நம்ம பார்த்துருந்தோம். அப்போது போலார் ரீஜனில் ஹையர் கிராவிடேஷன்னாலையும் கோல்டுனஸ்னாலையும் சப்சிடன்ஸ் ஆஃப் ஏரோடைய டென்சிட்டி கூட இருக்கிறதுனாலையும் நமக்கு ட்ரோபோபாஸோடைய லெவல் ரொம்ப லோவராக இருக்கும். அப்போ கீழே வந்து நமக்கு ஹை ப்ரெஷர் இருக்கும், மேலே வந்து லோ ப்ரெஷர் இருக்கும். இங்கே ஹை ப்ரெஷரும் இங்கே லோ ப்ரெஷரும் இருக்கும். அதே அப்பர் ஆல்டிடியூடினல் லெவலில் ட்ரோபோபாஸ் ரீஜனில் ஈக்குவட்டோரியல் ரீஜனுக்கு மேலே ஹை ப்ரெஷர் இருக்கும், போலார் ரீஜனுக்கு மேலே லோ ப்ரெஷர் இருக்கும். அப்போ லாஜிக்கலி ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் விண்டு மூவ் ஆகுமா? ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் அப்பர் சர்ஃபேஸ் லெவலில் விண்டு ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் விண்டு மூவ் ஆகணுமா? அப்படி மூவ் ஆக போகும்போது ரைட்டா இந்த ட்ரோபோபாஸ் லெவலில் ஒரு 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 வண்டி போய்கிட்டே இருக்கு. ரைட்டா? இப்போ ஒரு வண்டி போய்கிட்டே இருக்குன்னா ரோட்ல எந்த வண்டியுமே இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. இப்படி போய்கிட்டே இருக்க போகும்போது நடுவில் ஒரு பெரிய பேரிகார்டு இருக்கு, இதை தாண்டி போக முடியாதுன்னா இந்த வண்டியால் இதை தாண்டி போக முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் இந்த விண்டு when it is traveling towards the polar regions it is obstructed by the presence of a huge band of wind systems. அந்த huge band of wind systemத்துக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க? ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் பேரே பாருங்க, ஜெட் ஸ்ட்ரீம். ஜெட்னா என்னது? ஏர் லெவல்ல ஒரு லார்ஜர் வால்யூம் ஆஃப் ஏர் ஸ்ட்ரீம் மாதிரி ஓடைகள் மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போய்கிட்டு இருக்கு. இது வந்து சாதாரணமானது கிடையாது, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் வித் அண்ட் ஹைட் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங்
ஜெட் ஏர். ஓகேவா, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் வித் அண்ட் ஹைட் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் ஜெட் ஏர், அதை தான் வந்து ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்கிறாங்க. ஈவன் இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸோட எக்ஸிஸ்டன்ஸே டியூரிங் தி செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் தான் தெரிய வந்தது. பிகாஸ் த presence ஆஃப் திஸ் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்ஸ்ட்ரக்ட்ஸ் தி ஃப்ளோ ஆஃப் தி ஏர் ஃப்ளைட். அப்போ இது என்ன ஏது இது எதுக்காக ப்ரெசென்ட் ஆயிருக்குன்றதை அப்சர்வ் பண்ண போகும்போது தான் ரெண்டு முக்கியமான பெர்மனன்ட் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் அவர் எர்த்தோடைய ஹையர் ஆல்டிடியூடினல் ரீஜன்ஸ் இருக்கிறது தெரிய வந்துச்சு. அதுதான் சப்ட்ராபிக்கல் ரீஜன். சப்ட்ராபிக்கல் லாட்டிடியூட் எங்கன்னு பார்த்தோம், 30 to 35 டிகிரி பார்த்தோமா, அதுக்கு எக்ஸாக்டா மேல பார்த்தீங்கன்னா சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு ஒரு ஜெட் ஸ்ட்ரீம் இருக்கு. அதே மாதிரி 60 to 65 டிகிரி செல்சியஸ் 60 to 65 டிகிரி லாட்டிடியூடினல் பொசிஷன்ல மேல பார்த்தீங்கன்னா சப்போலார் லோ ப்ரெஷர் அல்லது போலார் ஜெட் ஸ்ட்ரீம். போலார் ஜெட் ஸ்ட்ரீம்னு ஒரு ஜெட் ஸ்ட்ரீமும் சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம்னு ஒரு ஜெட் ஸ்ட்ரீமும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதனோட ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான். இது வந்து 3 டைமென்ஷனாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சர்ஃபேஸ் கிடையாது, ஹையர் ஆல்டிடியூடினல் பொசிஷனில் இந்த ரெண்டு ஜெட் ஸ்ட்ரீமும் வருஷம் பூரா ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் வந்து ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த்தும் இம்பேலன்ஸ் இன் தி ஏர் டென்சிட்டியும் முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய தியரிஸ் இருக்குது, பட் அதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க தேவையில்லை. ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னால் என்ன, அந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸோட பொசிஷன் எந்த இடத்துல இருக்கும், அந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸோட ஃப்ளோ எப்படி இருக்கும். இப்போ நம்ம நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, ஓஷன் கரண்ட்ஸ் பார்த்துருந்தோம் கரெக்டா. ஓஷன் கரண்ட்ஸில் எர்த்தோட ரொட்டேஷன் வெஸ்ட் டு ஈஸ்ட் இருக்குதுன்னா நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டும் சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டும் எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆனிச்சுன்னு பார்த்தோம். எர்த்து வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகுது. அதே நார்த்து ஈக்குவட்டோரியல் கரண்ட்டும் சவுத்து ஈக்குவட்டோரியல் ஓஷன் கரண்ட்ஸும் ஈஸ்ட் டு வெஸ்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்துருந்தோமா. ஏன்னா ஒரு காற்று நம்ம எவ்வளோ வேகமாக போகிறோமோ நமக்கு நம்ம காற்றை கிழிச்சிட்டு போகும்போது எதிர்காற்று தான் நமக்கு ஆப்போசிட்டில் அடிக்கும். அதே மாதிரி தான் எர்த்து வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் விண்டு ஃப்ளோ இருக்கும். அந்த விண்டு ஃப்ளோ தான் நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டையும் சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டையும் ஈஸ்ட் டு வெஸ்ட் ஃப்ளோ ஆக வச்சதை நம்ம பார்த்தோம். அப்போ அதே மாதிரி தானே இப்போ எர்த்து வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் சுற்றுதுன்னா இப்போ எர்த்துக்கு மேலே ஒரு ஏர் பார்சல் இருக்குமா, இதுதான் எர்த்தோட சர்ஃபேஸ்னா இந்த எர்த்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஏரு எர்த்தோட ரொட்டேஷன்னால டிஸ்டர்ப் ஆகுமா. எர்த்து வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகுதுன்னா இந்த ஏர் பார்சல் ஈஸ்ட் டு வெஸ்ட் நகர மாதிரி இருக்குமா. ஏன்னா எர்த்து இப்படி சுற்றுதுன்னா எர்த்தை சுற்றி இருக்கக்கூடிய ஏரு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுமா. இந்த ஏரு ட்ரோப்போ இந்த ஏருன்றது இதுதான் சர்ஃபேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் சர்ஃபேஸ்னா எர்த்து வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய ஏரோட மூவ்மெண்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட் மூவ் ஆகும். அப்போ இது ஓவராலாக இருக்கக்கூடிய இந்த ஏரோடைய ஈக்குவிலிபிரியமை டிஸ்டர்ப் பண்ணதா. அப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மேலே வெஸ்ட் டு ஈஸ்ட் எகெயின் எர்த்து ரொட்டேட் ஆகக்கூடிய டைரக்ஷன்லேயே ஏரோடைய மூவ்மெண்ட் இருக்கும். அந்த ஏர் மூவ்மெண்ட் தான் இந்த சப்ட்ராபிக்கல் அண்ட் போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்போ ட்ரோபோபாஸ் லெவலில் ஒரு லார்ஜர் பேண்ட் ஆஃப் விண்ட்ஸு வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷனில் மியாண்ட்ரிங் ஷேப்பில் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு ஃபாஸ்டர் மூவிங் லார்ஜர் பேண்ட் ஆஃப் விண்ட் சிஸ்டத்தை தான் we can call it as jet streams. அது சப்ட்ராபிக்கல் ரீஜன்லையும் இருக்கும், போலார் ரீஜன்லையும் இருக்கும், அது எஸ்பெஷலி சப்போலார் ரீஜன்ஸில் இருக்கும். அப்போது இந்த மாதிரி இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸோட ப்ரெசன்ஸ் என்ன பண்ணோம், இது நான் என்ன சொன்னேன், கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ்க்கு வித் அண்ட் ஹைட் இருக்கக்கூடிய ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே இருந்து எமர்ஜ் ஆகி இங்கே ஹை ப்ரெஷரும் இங்கே லோ ப்ரெஷரும் இருக்கும், இங்கே ஹை ப்ரெஷரும் இங்கே லோ ப்ரெஷரும் இருக்குமா. அப்போ இந்த ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷரை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய விண்டுக்கு இந்த ஜெட் ஸ்ட்ரீம் எப்படி இருக்கும்னா, ஜெட் ஸ்ட்ரீம் இப்படி இருக்கும். இந்த விண்டு இப்படி மூவ் ஆகிட்டு இருக்குதுன்னா இந்த ஜெட் ஸ்ட்ரீம் இப்படி இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். புரியுதா? ஸோ இப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய விண்டுக்கு ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இப்படி தடங்களாக இருக்கும். அப்போ இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸை தாண்டி இந்த விண்டனால மூவ் ஆக முடியாதா? ஏன்னா இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்ன்றது இட் இஸ் பர்மனன்ட்லி ரிவால்விங் அரவுண்ட் தி எர்த் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸோட ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸை தாண்டி இந்த ஏர் பார்சலால் நகர முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல அக்யூமுலேட் ஆகி ஏருடைய டென்சிட்டி கூடிக்கிட்டே இருக்கும். ஏரோட டென்சிட்டி கூடிக்கிட்டே இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர் நடக்கும். அப்போது இங்கே இருந்து ரைஸ் ஆன ஏரு ஒரு சைக்கிளிக் ஃப்ளோவில் பாருங்கள், ஈக்குவட்டோரியல் ரீஜன்லேருந்து மேலே போன ஏரு
டுவோர்ட்ஸ் போலார் ரீஜன் நோக்கி போகும்போது சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னால தடுத்து நிறுத்தப்பட்டு எகெயின் கீழே சப்சைட் ஆகும், கீழே சிங்க் ஆகும், கீழே டிசென்ட் ஆகும். அப்போ மேல இருக்கிற ஏர்ல கீழே வந்து செடிமெண்ட் ஆனிச்சுன்னா இங்க என்ன ஆக ஆரம்பிக்கும்? ஹை பிரஷர் இருக்கும். ஈவன் தோ இந்த ரீஜன்ல டெம்பரேச்சர் கூட இருந்தாலும் இந்த டிசெண்டன்ஸ் ஆஃப் ஏர் வந்து டெம்பரேச்சரை காட்டிலும் அதனுடைய ஃபோர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால லோவர் ரீஜன்ல ஹை பிரஷர் இருக்கும். லோவர் ரீஜன்ல ஹை பிரஷர் இருக்கும். இந்த சர்க்குலேஷன் அப்ப லோவர் ரீஜன்ல திரும்ப சப்ட்ராபிக்கல் ரீஜன் டு போலார் சப்ட்ராபிக்கல் ஹை பிரஷர் ரீஜன் டு ஈக்குவட்டோரியல் லோ பிரஷர் ரீஜன்ஸ்ல விண்ட் ஃப்ளோ இருக்கும். இங்கே வந்ததுக்கு அப்புறம் திரும்ப மேலே ரைஸ் ஆகும், திரும்ப இங்கே போகும், ஜெட் ஸ்ட்ரீம்ஸால நிறுத்தப்பட கீழே இருக்கும். அப்போ இதுக்குள்ளார ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட் இருக்கா? இந்த சர்க்குலர் செல்லுலார் மூவ்மெண்ட் தான் ஹேட்லி செல்லுன்னு சொல்லுவாங்க. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். எப்படி ஓஷனுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட்டை நம்ம ஓஷன் கரண்ட்ஸ்ன்னு சொன்னோமோ, அதே மாதிரி எர்த்தோட அட்மாஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா டில் ட்ரோபோபாஸ் வரைக்கும் ஈக்குவட்டோரியல் ரீஜன் டு சப்ட்ராபிக்கல் ஹை பிரஷர் ரீஜன் வரைக்கும் ஒரு சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் விண்ட் சிஸ்டம் கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹேட்லி செல். ஹேட்லி செல். அதே மாதிரி இந்த சப்போலார் ரீஜன் எடுத்துக்கிறோம். சப்போலார் ரீஜன்ன்றது 60 to 65 டிகிரி செல்சியஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோமா? இங்க ஒவ்வொரு ரீஜன்லையும் நிறைய விஷயங்கள் காரணமா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும், கிராவிட்டி கம்மியா இருக்கும், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் கம்பேரிட்டிவ்லி ஈக்குவலன்ட் டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸா இருக்கும். இப்படி பல காரணங்கள் இருக்கு. அப்ப அந்த காரணங்கள்ல எது பிரிடாமினன்ட் ஃபேக்டரா வருதோ அதுதான் அந்த இடத்துல என்ன பிரஷர் சிஸ்டம் இருக்குன்றதை டிசைட் பண்ணும். அப்ப இந்த இடத்துல டெம்பரேச்சர் இஸ் தி பிரிடாமினன்ட் ஃபேக்டர் which decides this region to experience low pressure. அதே சப்போலார் ரீஜன் எடுத்துட்டோம்னா டெம்பரேச்சருடைய ரோல் ரொம்ப குறைவா இருக்கும். ஏன்னா 60 to 65 டிகிரிக்கு நமக்கு வந்து டைரக்ட் ரேஸ் ஆஃப் சன்லைட்டே இருக்காது நம்ம பார்த்துருந்தோமா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன இருக்கும்? டெம்பரேச்சரோடைய ரோல் மினிமமாக இருக்கும். அப்போ டெம்பரேச்சரோட ரோல் மினிமமாக இருக்க போகும்போது இந்த பர்டிகுலர் ரீஜனில் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் becomes the predominant factor இருந்து that pushes the air upwards. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னா என்னது? எர்த்தோட சென்டர்ல இருந்து வெளிநோக்கி வர்றது. அப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் சர்ஃபேஸ்ல இருந்து இன்னும் ஸ்பேஸை நோக்கி போகுமா? எர்த் ரொட்டேட் ஆக. அப்ப சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் as like that of temperature in the equatorial region pushes the air upwards in the subpolar regions. அப்ப டெம்பரேச்சரை தாண்டி இங்க சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் is the reason for creation of low pressure at the surface level. இங்க subsidence of air is the reason for the creation of high pressure at the surface level, subtropical high pressure belt regionsல. சரி, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால கீழே இருக்கக்கூடிய ஏர்லாம் மேலே அசென்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டோமா? அசென்ட் ஆகக்கூடிய ஏர் எவ்வளோ ஹைட் வரைக்கும் போக முடியும்? ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் தான் போக முடியும். ஏன்னா இங்க எப்படி சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கோ இங்க என்ன இருக்கு? போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. அப்போ போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸை தாண்டி இங்கே போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குன்னா கீழே இருந்து அசென்ட் ஆகக்கூடிய ஏர் இந்த போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸை தாண்டி போக முடியுமா? முடியாது. அப்போ என்ன ஆகும்? இதனால் தடுத்து நிறுத்தப்பட்டு ஒரு பிரான்ச் இந்த சைடும் இன்னொரு பிரான்ச் இந்த சைடும் போக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி கீழேருந்து ரைஸ் ஆன ஏர் எகெயின் டுவோர்ட்ஸ் சப்ட்ராபிக்கல் ரீஜன் ஒரு சைடும், டுவோர்ட்ஸ் போலார் ரீஜன் இன்னொரு சைடும் போக ஆரம்பிக்கும். ஏற்கனவே ஈக்குவட்டோரியலிருந்து வந்த ரீஜன்னால சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் இந்த சைடு தடுத்து நிறுத்தும், சப்போலார் ரீஜன்லேருந்து வர ஏரை இந்த சைடு தடுத்து நிறுத்தும். இங்கே எப்படி சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர் இருக்குன்னு பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர் இருக்குமா? அப்போ ரெண்டு சைட்ல இருந்தும் சப்சிடன்ஸ் ஆஃப் ஏரை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷரை கன்சிஸ்டண்ட்டாக சஸ்டெயின் ஆக வச்சுக்கிட்டே இருக்கும். இங்க அப்போ இங்க இருந்து ரைஸ் ஆன ஏர் எகைன் இங்க வந்து சப்சைட் ஆகி திரும்ப இங்க இருந்து இங்க ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். சப்ட்ராபிக்கல் இங்க இருந்த ஏர் டுவர்ட்ஸ் சப்போலார் ரீஜனும் ஃப்ளோ ஆகும், ஈக்குவட்டோரியல் ரீஜனும் ஃப்ளோ ஆகும் சர்ஃபேஸ் லெவல்ல. இங்க வந்ததுக்கு அப்புறம் திரும்ப இது ரைஸ் ஆகும். இது ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட்டை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அது ஃபெர்ரல் செல். இங்க எப்படி ஹேட்லி செல் பார்த்தோமோ அந்த மாதிரி இங்க ஃபெர்ரல் செல். ஆன் தி அதர் சைடு இங்க ரைஸ் ஆன ஏர் என்ன ஆகும்? டுவர்ட்ஸ் போலார் ரீஜனை நோக்கி போகும். போலார் ரீஜனை நோக்கி போக போக ஏரோடைய டென்சிட்டி கூடும், டெம்பரேச்சர் குறையும், திரும்ப அகைன் சப்சைட் ஆகும்.
திரும்ப போலார் ரீஜன்லேருந்து சப்போலார் ரீஜனை நோக்கி ஒரு ஏர் மூவ்மெண்ட் இருக்குமா, விண்ட் மூவ்மெண்ட் இருக்குமா, வந்ததுக்கு அப்புறம் திரும்ப இது ரைஸ் ஆகுமா, இது ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது போலார் செல். ஸோ போலார் செல், ஃபெர்ரல் செல், ஹேட்லி செல், இது மூணு சேர்ந்தது தான் ட்ரைசெல்லுலார் அட்மாஸ்பெரிக் மாடல். ட்ரைசெல்லுலார் அட்மாஸ்பெரிக் மாடல். அப்போ இந்த ரெண்டு ப்ரெஷர் பெல்ட்ஸும் என்னது, சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டும் சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டும் கிரியேட்டட் டியூ டு அதர் ஃபேக்டர்ஸ் தேன் தி டெம்பரேச்சராக இருக்கிறதுனால தீஸ் ஆர் டைனமிக்கலி இன்டியூஸ்டு ப்ரெஷர் பெல்ட்ஸ். புரிஞ்சுக்க முடியுதா? அதே ஈக்குவட்டோரியல் ரீஜனும் போலார் ரீஜன், ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டும் போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட்டும் தெர்மலி இன்டியூஸ்டு ப்ரெஷர் பெல்ட்ஸ். தெர்மலி இன்டியூஸ்டு ப்ரெஷர் பெல்ட்ஸ். இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ போலார் ஜெட் ஸ்ட்ரீமோ சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீமோ இல்லைன்னா இப்படி மூணு செல்லுலார் மாடல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்காது. ஈக்குவட்டோரியல் ரீஜன்லேருந்து போய் அப்படியே ட்ரோபோபாஸ்க்கு இறங்கி, சாரி போலார் ரீஜனுக்கு இறங்கி, போலார் ரீஜன் டு ஈக்குவட்டோரியல் ரீஜன்னு ஒரே சர்க்குலர் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் பார்சல் மட்டும் தான் இருந்திருக்கும். அப்போ presence of these two jet streams, subtropical jet streams and polar jet streams, paves the way for creation of two other pressure belts, subtropical high pressure belt and subpolar low pressure belt. இப்படி 4 pressure beltsம் எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே பர்மனெண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதை கிரியேட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாமே பர்மனெண்ட் ஃபேக்டர்ஸ். எர்த்து கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். எர்த்துக்கு மேலே சன்னோட லைட் இருந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் ஈக்குவட்டோரியல் ரீஜன் ஹை டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், போலார் ரீஜன்ஸ் லோ டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த கம்பைன்டு ஃபேக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு ட்ரைசெல்லுலார் அட்மாஸ்பெரிக் மாடல்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதை பார்த்தோம்னா ஒரு கலெக்டிவ் ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஈக்குவட்டோரியல் ரீஜனில் இருக்கக்கூடிய லோ ப்ரெஷர்னால அசண்டன்ஸ் ஆஃப் ஏர் ட்ரோபோபாஸ் வரைக்கும் ரீச் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் இருக்கும். ஹை ப்ரெஷர்னால ட்ரோபோபாஸை தாண்டி மேலே போக முடியாது. அப்போது இட் இஸ் மூவிங் ஆன் போத் தி டைரக்ஷன்ஸ். இந்த டைரக்ஷன்ஸில் போகும்போது சப்ட்ராபிக்கல், இந்த பாருங்க நல்லா கிளியராக இந்த பிக்சர் சொல்லுது பாருங்க. இங்கேருந்து வரக்கூடிய ஏருக்கு இது பெர்பெண்டிகுலராக இருக்குது. சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, இந்த ஏர் இப்படி இருக்குது. அப்போ சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்னால தடுத்து நிறுத்தப்பட்ட ஏரு எகெயின் கீழே சப்சைட் ஆகும். இங்கே சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டில் டியூ டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால ரைஸ் ஆன ஏரு மேலே நோக்கி போகும்போது போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னால தடுத்து நிறுத்தப்பட்டு எகெயின் இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தி சப்ட்ராபிக்கல் ஹை. இங்கே வந்து ஹை ப்ரெஷர் இருக்கும், இங்கே வந்து லோ ப்ரெஷர் இருக்கும். இங்கே லோ ப்ரெஷர் இருக்கும், இங்கே ஹை ப்ரெஷர் இருக்கும். இங்கே ஹை ப்ரெஷர் இருக்கும், இங்கே லோ ப்ரெஷர் இருக்கும். மாற்றி மாற்றி இருக்கும். அப்போது போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னால தடுத்து நிறுத்தப்பட்ட ஏரு இந்த சைடு ஒரு பிரான்ச்சு, இந்த சைடு ஒரு பிரான்ச்சு போகும். போனதுக்கப்புறம் திரும்ப இது சப்சைட் ஆகி ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட்டை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி தான் யூ கேன் அப்சர்வ் எங்கெல்லாம் அசண்டன்ஸ் ஆஃப் ஏர் இருக்கோ அந்த ஏரு கீழே இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட்டையும் மேலே எடுத்துகிட்டு போகுமா. Ascendance of air taking the humidity or moisture from the lower level to the upper level, which results in the creation of clouds and rainfall. So you can observe rainfall over the subpolar low pressure belt region, equatorial low pressure belt region, because of the ascendance of air. அதே descendant of air இருக்கக்கூடிய subtropical high pressure belt region, polar high pressure belt region, you cannot observe rainfall over those regions on a predominant basis. ரெயின்ஃபால்ஸ் அங்கே ரொம்ப குறைவாக தான் இருக்கும், ஏன்னா டிசெண்டன்ட் ஆஃப் ஏர் இருக்கும். ஸோ அப்போ இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இந்த மாதிரி தான் சர்ஃபேஸ் லெவலில் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் விண்டு மூவ் ஆகும். சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, அப்பராக இருந்தாலும் சரி, ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் தான் விண்டு மூவ் ஆகும். ஸோ அப்போது ஹை ப்ரெஷர் இருக்கக்கூடிய சப்ட்ராபிக்கல் ரீஜன்லேருந்து ஈக்குவட்டோரியல் ரீஜனை நோக்கி விண்டு இப்படி மூவ் ஆகும், திரும்ப ரைஸ் ஆகும், திரும்ப எகைன் இங்கே போய் ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட்டை இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்கே லோ ப்ரெஷர், இங்கே ஹை ப்ரெஷர். ஸோ அப்போ இதனால தான் அந்த கண்டினியூவஸ் கன்வெக்டிவ் மூமெண்ட்ஸ் ஆஃப் விண்ட் சிஸ்டம்ஸ் will be experiencing in these three different cells, Hadley cell, Ferrel cells and polar cell. Okay va, Hadley cell, Ferrel cell and polar cell on both the hemispheres. இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும்.
அப்போ இது எல்லாமே ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் வித்தின் தி சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் அண்ட் சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட். சாரி, சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் அண்ட் சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட் ஒரு பக்கம், சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் ஒரு பக்கம், போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட் சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட் ஒரு பக்கம். அப்போ இந்த விண்டு சிஸ்டத்திலேயே கீழேருந்து மேலே போகிற ஏரு, மேலேருந்து கீழே இறங்குற ஏரை விட இந்த சர்ஃபேஸ் லெவலில் இருக்குல்ல விண்டு, இதுதான் இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் டிட்டர்மைனிங் தி கிளைமேட்டிக் ஃபினாமினா ஆன் தி எர்த். ஏன்னா எர்த்தோட சர்ஃபேஸை ஒட்டியே இந்த விண்டு சிஸ்டம்ஸ் வருஷம் ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த விண்டு சிஸ்டம் தான் we can call it as permanent wind systems or planetary wind systems. ஓகேவா? அப்போ இது லாஜிக்கலாக நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் டு ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் விண்டு மூவ் ஆகும். அதே மாதிரி சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் டு சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட் விண்டு மூவ் ஆகும். போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட் டு சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட் விண்டு மூவ் ஆகும். ஆன் தி அதர் சைடும் சப்ட்ராபிக்கல் ஹை டு ஈக்குவட்டோரியல் லோ, சப்ட்ராபிக்கல் ஹை டு சப்போலார் லோ, போலார் ஹை டு சப்போலார் லோ, இப்படி தானே விண்டு மூவ் ஆகும். இது சர்ஃபேஸ் லெவலில். லாஜிக்கலாக பார்த்தா இப்படி ஸ்ட்ரைட்டாக விண்டு மூவ் ஆகிருக்கணும். ஆனால் இன் ரியாலிட்டி நம்ம பார்த்தோம்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகுறது கிடையாது. இப்போ ஈக்குவட்டோரியல் ரீஜன், சாரி சப்ட்ராபிக்கல் ரீஜன் டு ஈக்குவட்டோரியல் ரீஜன் போகிற விண்டை பாருங்கள், இப்படி ஸ்ட்ரைட்டாக வராமல் இப்படி டிஃப்ளெக்ட் ஆகி இப்படி போகுது, இப்படி டிஃப்ளெக்ட் ஆகி இப்படி போகுது. கீழே இருந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரக்கூடிய விண்டு இப்படி டிஃப்ளெக்ட் ஆகி இப்படி போகுது, டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகி. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்துருந்தோம், ஏற்கனவே நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி ஓஷன் கரண்ட்ஸுக்கு எது காரணமாக இருக்குன்னு பார்த்துருந்தோம், கொரியாலிஸ் ஃபோர்ஸ். கொரியாலிஸ் ஃபோர்ஸ், கொரியாலிஸ் ஃபோர்ஸ்ன்றது என்னது, எர்த்தோட ரொட்டேஷனால எர்த்தோடைய எவ்ரி லாட்டிடியூடுக்கு இருக்கக்கூடிய வெலாசிட்டி வேரியேஷனால, ஓகேவா, டிஃபரன்ஸ் இன் தி ரொட்டேஷனல் வெலாசிட்டினால எனி ஆப்ஜெக்ட் விச் இஸ் மூவிங் ஃப்ரம் ஒன் ரீஜன் டு அனதர் ரீஜன் வில் பி டிஃப்ளெக்டட் ஃப்ரம் இட்ஸ் ஒரிஜினல் பாத். அந்த டிஃப்ளெக்ஷன்ன்றது வில் ஆல்வேஸ் ஆன் தி ரைட் ஹேண்ட் சைடு. நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ரைட் ஹேண்ட் சைடும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இருக்குன்றதை நம்ம பார்த்துருந்தோமா. அது எனி மூவிங்காக இருந்தாலும் சரி, ஓஷன் வாட்டர்ஸாக இருந்தாலும் சரி, விண்டாக இருந்தாலும் சரி. இது பெர்மனன்ட் விண்ட் சிஸ்டம்ஸ்ன்றதும் மூவிங் ஆப்ஜெக்ட் தானே. அப்போ இந்த மூவிங் வில் பி டிஃப்ளெக்டட் பை கொரியாலிஸ் ஃபோர்ஸ் டுவோர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு. இங்கே மேலேருந்து கீழே வர போகும்போது அதனுடைய டிஃப்ளெக்ஷன், இப்போ மேலேருந்து கீழே ஒரு விண்டு வருதுன்னா டிஃப்ளெக்ஷனே இல்லைன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கணும். டிஃப்ளெக்ஷன் டுவோர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷனால இப்படி போகும். இப்போ கீழேருந்து மேலே போனாலும் டிஃப்ளெக்ஷனே இல்லைன்னா இப்படி போயிருக்கணும். பட் ரைட்வர்ட் டிஃப்ளெக்ஷனே இப்படி வரும், மேலேருந்து கீழே வரும்போது இப்படி வரும். கீழேருந்து மேலே போகும்போது இப்படி போக வேண்டியது, இது சதர்ன் ஹெமிஸ்பியராக இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷன். மேலேருந்து கீழே வர போகும்போது இது எகெயின் சதர்ன் ஹெமிஸ்பியராக இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷன். மேலேருந்து கீழே வருதா அல்லது கீழேருந்து மேலே போகிறதான்றது கணக்கு கிடையாது. நார்தர்ன் ஹெமிஸ்பியரா சதர்ன் ஹெமிஸ்பியரான்றது தான் கணக்கு. நார்தர்ன் ஹெமிஸ்பியர்னா at any case it will be deflected towards its right hand side. Southern hemisphere na at any case it should be deflected towards its left hand side. Either it is moving from north to south or south to north or from east to west or west to east. அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஹெமிஸ்பியரை பொறுத்து தான் டிஃப்ளெக்ஷனை தவிர மூவிங் டைரக்ஷனை பொறுத்து கிடையாது. அப்போ சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் டு ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் போகக்கூடிய விண்ட்ஸ் எல்லாமே ஈஸ்ட் டு வெஸ்ட் மூவ் ஆகக்கூடிய விண்ட்ஸாக இருக்கா. ஈஸ்ட் டு வெஸ்ட், ஏன்னா இது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் மூவ் ஆகுது. அதனால தான் இந்த விண்டுக்கு பேர் ஈஸ்டர்லிஸ். ஈஸ்டர்லிஸ் அப்படின்றது சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் டு ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் மூவ் ஆகக்கூடிய பர்மனன்ட் விண்டு சிஸ்டம்ஸ். இந்த ஈஸ்டர்லிஸ்ன்றது இந்த ரீஜனில் ஷிப்போடைய மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஷிப்போட மூவ்மெண்ட்டுக்கு ட்ரேட் ஃபெசிலிட்டிஸுக்கு இந்த விண்டு சிஸ்டம்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அதனால் இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ட்ரேட் விண்ட்ஸ். Trade winds are easterlies. Trade winds or easterlies is flowing between where? Subtropical high pressure belt to equatorial low pressure belt. அதே மாதிரி subtropical high pressure belt to subpolar low pressure belt மூவ் ஆகக்கூடிய wind இருக்கா. இப்போ southern hemisphere இருக்கிறதுனால it is deflecting towards its left hand side. northern hemisphere இருக்கிறதுனால it is deflected towards its right hand side. மேலே ரைட் ஹேண்ட் சைடு, கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஆனால் ரெண்டு இடத்துலையுமே பாருங்க இட் இஸ் மூவிங் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். வெஸ்ட் டு ஈஸ்ட் மூவ் ஆகக்கூடிய இந்த விண்டுக்கு பேர் வெஸ்டர்லிஸ்.
எந்த டைரக்ஷன்ல இருந்து அந்த விண்டு வருதோ அதை பொறுத்து தான் அதுக்கு பேர் இருக்கும். ஈஸ்டர்லிஸ்னா ஈஸ்ட்ல இருந்து வரும், வெஸ்டர்லிஸ்னா வெஸ்ட்ல இருந்து வரும். எந்த டைரக்ஷன் நோக்கி போகுதோ அதை கணக்கு வைக்க கூடாது, நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். வெஸ்டர்லிஸ்னா வெஸ்ட் டு ஈஸ்ட், ஈஸ்டர்லிஸ்னா ஈஸ்ட் டு வெஸ்ட். அப்ப இந்த வெஸ்டர்லிஸ்ன்றது எதுக்குள்ளார ஃப்ளோ ஆகுது? subtropical high pressure belt to subpolar low pressure belt. Subtropical high pressure belt to equatorial low pressure belt na trade winds. Subtropical high pressure belt to subpolar low pressure belt na westerlies. Okay va, westerlies wind system. இதே மாதிரி polar region high pressure ah, subpolar low pressure belt low pressure ah. அப்ப இங்க இருந்து மூவ் ஆகக்கூடிய wind again மேல இருந்து கீழ வர போகும்போது ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷன்னா இங்க வரும், கீழ இருந்து மேல போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷனா இங்க வரும். பட் ரெண்டுமே என்னது? ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷன் தான். அதனால இதுவும் ஈஸ்டர்லிஸ் ஆர் ட்ரேட் விண்ட்ஸ் மாதிரி ஈஸ்ட் டு வெஸ்ட் தான் ஃப்ளோ ஆகும். இது போலார் ரீஜன்ஸ்ல ஃப்ளோ ஆகிறதுனால இதுக்கு பேர் போலார் ஈஸ்டர்லிஸ். போலார் ஈஸ்டர்லிஸ். அப்ப போலார் ஈஸ்டர்லிஸ் இஸ் flowing between polar high pressure to subpolar low pressure. polar high pressure to subpolar low pressure belts. இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மூணு பெர்மனன்ட் விண்ட் சிஸ்டமுமே வருஷம் பூரா எப்பயுமே ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். இட் மேக்ஸ் அ ஹியூஜ் இம்பாக்ட். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் லாட்டிடியூட்ஸ் இருக்குல்ல, இந்த ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் ரீஜன்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல மேல இருந்து விண்டு இங்க வந்தாலும் இங்கிருந்து விண்டு இங்க வந்தாலும் இந்த பர்டிகுலர் ரீஜன்ஸ்ல ஏரோடைய பிரசன்ஸ் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா டியூ டு ஹை டெம்பரேச்சர்னால அசெண்டன்ஸ் ஆஃப் ஏர் நடந்துருமா. அப்ப லோ பிரஷர் இருக்கக்கூடிய இந்த ஈக்வட்டோரியல் ரீஜன்ஸ்ல காம் மூவ்மெண்ட் ஆஃப் விண்ட் சிஸ்டம் இருக்குமா, காம் விண்ட்ஸ் இருக்கும். அந்த காம் விண்ட்ஸ்னால தான் இந்த ரீஜன் இஸ் கால்ட் அஸ் டோல்ட்ரம்ஸ். டோல்ட்ரம்ஸ் அப்படின்றது ஈக்வட்டோரியல் லோ பிரஷர் பெல்ட் ரீஜன்ஸை சொல்லுவோம். ஹை டெம்பரேச்சர்னால லோ விண்ட் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால தட் ரீஜியன் இஸ் கால்ட் அஸ் டோல்ட்ரம்ஸ். இந்த சப்ட்ராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட் ரீஜன்ஸ் இருக்குல்ல, இந்த ரீஜியன்ஸ்ல சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர் இருக்கும். ஓகேவா? சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர் இருக்கும், மேல இருந்து கீழே சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர் இருக்கும். அதனால தான் ஹை பிரஷர்ன்றதை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மெடிவல் பீரியட்ல இந்த சப்ட்ராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட் ரீஜனை தாண்டி இப்போ அப்போ மெடிவல் பீரியட்லலாம் இதுக்கு ட்ரேடுக்காகவோ அல்லது வந்துட்டு வாருக்காகவோ ஹார்ஸ் ட்ரேடிங் ஒரு ரீஜன் டு இன்னொரு ரீஜன் நடக்கும். அரேபியாவிலேருந்து மற்ற ரீஜன்ஸ் அந்த அரேபியன் ரீஜன்ஸுக்குன்னு பெர்ஷியன் ரீஜன்ஸுக்குன்னு ஹார்ஸை வந்து ட்ரேடு பர்பஸஸ்க்காக ஷிப்பில் வந்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ஹை ப்ரெஷர் பெல்ட் ரீஜன்ஸ்குள்ளார அந்த ஷிப்பு போகுது அல்லது போட்டு போகுதுன்னா ஹை ப்ரெஷராக இருக்கிறதுனால விண்ட் மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட்டை குறைக்கிறதுக்காக அந்த ஹார்ஸை தூக்கி கடலில் போட்டுருவாங்க. ஸோ அப்படி ஒரு கதைகள் இருக்குது. அப்போ அதனால் இந்த பர்டிகுலர் ரீஜன்ஸுக்கு ஹார்ஸ் லாட்டிடியூட்ஸ்னே ஒரு பேர் வந்திருக்கு. எது? இந்த சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் ரீஜன்ஸ்க்கு ஹார்ஸ் லாட்டிடியூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹை ப்ரெஷர் இருக்கிறதுனால விண்ட் மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கும் இன் தட் பர்டிகுலர் ஜோன். ஹை ப்ரெஷர் பெல்ட்டில் இருந்து ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷருக்கும் சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டுக்கு விண்ட் மூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் அந்த ஹை ப்ரெஷர் பெல்ட் இருக்கக்கூடிய 30 to 35 டிகிரி லாட்டிடியூடினல் பொசிஷனில் சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர் தான் இருக்குமே தவிர விண்ட் மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், அசெண்டன்ஸ் ஆஃப் ஏர் இருக்காது. ஸோ அதனால் அந்த ரீஜன்ஸை ஹார்ஸ் லாட்டிடியூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் அந்த பர்மனண்ட் விண்டு சிஸ்டம்ஸ். ஸோ இதை ஓவராலாக நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட், இந்த ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் ரீஜனை நோக்கி சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் ரீஜன்லேருந்து வரக்கூடிய விண்ட்ஸை நார்தர்ன் சைடில் இருக்கிறத நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ்னும் சதர்ன் சைடில் இருக்கிறத சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா ரெண்டுமே ஈஸ்டர்லிஸ் தான், ரெண்டுமே ட்ரேட் விண்ட்ஸ் தான். இதை நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ், இது சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ். அதே மாதிரி இங்கிருந்து இங்கே போகிறத வெஸ்டர்லிஸ். ஓகேவா? ஹை ப்ரெஷர் டு சப்போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட் டு சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் டு சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட் போகிறத வெஸ்டர்லிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதே போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட் டு ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட், போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட் டு சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட் போகிறத போலார் ஈஸ்டர்லிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 4 ப்ரெஷர் பெல்ட்ஸு, அதில் ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டு, போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட்டு, தெர்மலி இன்டியூஸ்டு ப்ரெஷர் பெல்ட்ஸு, டைனமிக்கலி இன்டியூஸ்டு ப்ரெஷர் பெல்ட்ஸ்ன்றது சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டும் சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டும். ஸோ இது கிரியேட் ஆகிறதுக்கு எது அடிப்படை காரணமாக இருக்குது? இந்த 2 ப்ரெஷர் பெல்ட்ஸுக்கும் போலார் ஜெட் ஸ்ட்ரீமும் சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீமும். ஸோ அதனால் இது ரெண்டுமே டைனமிக்கலி இன்டியூஸ்டு ப்ரெஷர் பெல்ட்ஸ். சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் நோக்கி போகக்கூடிய விண்டு
பர்மனண்ட் ஈஸ்டர்லிஸ் ஆர் ட்ரேட் விண்ட்ஸ். அதை நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ், சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ்னு சொல்லுவோம். சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் டு சப்போலர் லோ ப்ரெஷர் பெல்ட் போகக்கூடிய விண்டை ஆன் போத் தி ஹெமிஸ்பியர்ஸில் வெஸ்டர்லிஸ்ன்னு சொல்லுவோம். போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட் டு சப்போலர் லோ ப்ரெஷர் பெல்ட் நோக்கி போகக்கூடிய விண்ட்ஸை ஆன் போத் த ஹெமிஸ்பியர்ஸில் போலார் ஈஸ்டர்லிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் பர்மனண்ட் ப்ரெஷர் பெல்ட்ஸ். அந்த ப்ரெஷர் பெல்ட்ஸுக்குள்ளார மூவ் ஆகக்கூடிய பர்மனண்ட் விண்டு சிஸ்டம்ஸ் ஆர் பிளானேட்டரி விண்டு சிஸ்டம்ஸ். பிளானேட்டரி விண்டு சிஸ்டம்ஸ் இது பர்மனண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கிறது. பட் லோக்கல் லெவலில் டியூ டு வேரியேஷன் இன் தி லேண்டு அண்ட் ஓஷனில் நம்ம போன செஷன்லேயே பார்த்துருந்தோம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் லேண்டு, ஓகேவா, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் லேண்டு இஸ் லோ. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இது வந்து லோவராக இருக்கும், இது வந்து ஹையராக இருக்கும். அப்போது இங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், இங்கே டெம்பரேச்சர் குறைவாக இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல லோ ப்ரெஷர் இருக்கும், டெம்பரேச்சர் குறைவாக இருக்கக்கூடிய இடத்துல ஹை ப்ரெஷர் இருக்கும். அப்போ கோஸ்டல் ரீஜன்ஸில் ஹை ப்ரெஷரான ஓஷன் ரீஜன்லேருந்து லோ ப்ரெஷரான லேண்ட் ரீஜனை நோக்கி மூவ் ஆகக்கூடிய டெம்பரரி விண்டு சிஸ்டத்தை தான் என்ன சொல்லுவாங்க, சீ ப்ரீஸ். சீல இருந்து வர்றது சீ ப்ரீஸ் டியூரிங் தி டே டைம் அல்லது ட்ரை சீசன். அப்போ அதே நைட் டைம் எடுத்துட்டிங்கன்னா லேண்ட் இஸ் கூலிங் மோர் ஃபாஸ்டர் தென் தி ஓஷன். அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இருக்கிறதுலே நைட் டைமில் மினிமம் இருக்கும், இங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். லோ டெம்பரேச்சர்னா ஹை ப்ரெஷர், ஹை டெம்பரேச்சர்னா லோ ப்ரெஷர். அப்போ விண்டு எங்கேருந்து எங்கே மூவ் ஆகும், லேண்டு டு சி மூவ் ஆகும். அதை தான் என்ன சொல்லுவாங்க, லேண்ட் ப்ரீஸ். அப்போ லேண்ட் ப்ரீஸ்ன்றது ஹை ப்ரெஷர் லேண்டு டு லோ ப்ரெஷர் ஓஷனுக்கு சீக்கு போகிறது லேண்ட் ப்ரீஸ். டியூரிங் வின்டர் சீசன் ஆர் டியூரிங் நைட் டைம். டியூரிங் டே டைம் ஆர் ட்ரை சீசனில் ஹை ப்ரெஷர் ஓஷன் ரீஜன் டு லோ ப்ரெஷர் லேண்ட் ரீஜன்ஸுக்கு போகிறத லேண்ட் ப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ லேண்ட் ப்ரீஸ் அண்ட் சீ ப்ரீஸ்ன்றது லோக்கல் லெவலில் இருக்கக்கூடிய டெம்பரரி விண்டு சிஸ்டம்ஸ். அதே மாதிரி சீஸ்னல் அடிப்படையாக வச்சு வர விண்டு சிஸ்டம் தான் மான்சூன். மான்சூன் இஸ் அ சீஸ்னல் விண்ட். பருவ காற்றுன்னு சொல்கிறோம்ல, மான்சூன் இஸ் அ சீஸ்னல் விண்ட். இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம இந்தியன் ஜியாகிரஃபி பார்க்கும்போது பார்ப்போம். கிளைமேட்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் ஜியாகிரஃபி பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ அப்போ இதில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். ஸோ ஏர் ப்ரெஷர்ன்ற அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்ன்றது எப்படி வேரி ஆகுது, ஒரு ஏர் ப்ரெஷர்ன்றது லோ ப்ரெஷராக இருக்குமா ஹை ப்ரெஷராக இருக்குமான்றதை டெம்பரேச்சர் எப்படி டிசைட் பண்ணோம், டெம்பரேச்சரை தாண்டி மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் எது டிசைட் பண்ணோம், பர்மனெண்ட்டு ப்ரெஷர் பெல்ட்ஸு, அதோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய பர்மனெண்ட் விண்டு சிஸ்டம்ஸு, தென் லோக்கல் லெவலில் இருக்கக்கூடிய விண்டு சிஸ்டம்ஸ், சீசனல் லெவலில் வரக்கூடிய விண்டு சிஸ்டத்தை பற்றிலாம் இந்த செஷனில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதோட இந்த செஷன் முடிவுக்கு வருது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.